நான் வந்துட்டு இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். 2008 வந்து முடித்தேன்னு நினைக்கிறேன். 2008 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 5th வரைக்கும் இங்கே படித்தேன். அதுக்கப்புறம் வேறு ஸ்கூல் போயாச்சு. ஏன்னா இங்கே 5th வரைக்கும் தான் இருந்திருந்தா இங்கேயே படிச்சிருப்பேன். உங்கள் ஃபேஸ்லலாம் தெரியுது, சீக்கிரம் பேசி முடித்து கலை நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுங்க, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு. சரி, நான் நிறைய பேச விரும்பல, ரொம்ப கம்மியாக தான் பேசுகிறேன். இந்த ஸ்கூல் பற்றி சொல்லணுன்னா எல்லா ஸ்கூல்லையுமே வந்து படிக்கிறதுக்கு சொல்லி தருவாங்க, சரிங்களா? ஆனால் டிசிப்ளின்றது வந்துட்டு சில ஸ்கூலில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுப்பாங்க. எல்லா ஸ்கூல்லையும் வந்து டிசிப்ளின் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, படிக்க வைக்கிறது நிறைய ஸ்கூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிக்க வைக்கிறது தான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் டிசிப்ளின் சில ஸ்கூலில் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூலாக தான் நான் இந்த ஸ்கூலை பார்க்குறேன். ஏன்னா நான் இங்கேருந்து படிச்சுட்டு வேறு ஸ்கூல் போனப்போ எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது அந்த டிசிப்ளின் தான். அந்த டைமுக்கு வரதா இருக்கட்டும், ப்ளஸ் கிளாஸில் வந்து கிளாஸ் கரெக்டாக எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு எக்ஸாமில் வந்துட்டு பசங்க காப்பி அடிக்கிறாங்களா பார்க்கறது இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து டிசிப்ளின் ரொம்ப இங்கே தான் இருந்துச்சு. அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு என்ன வந்து பசங்களுக்கெலாம் எதுவும் அட்வைஸ்லாம் கொடுக்குற மாதிரி இல்லை, எல்லாம் சின்ன பசங்க, அவங்களுக்கு சொன்னாலும் ஒன்றும் புரியாது. ஸோ வந்து பேரண்ட்ஸ்க்கு தான் மெயின் அட்வைஸ். என்னென்னா எல்லாமே சின்ன பசங்க, நீங்கள் படின்னா யாரும் படிக்க மாட்டாங்க. நீங்கள் படின்றப்போ புக்கை எடுத்து வச்சுப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்கிற பசங்கன்னா நீங்கள் படின்றப்ப எடுத்து படிச்சிருவாங்க, அதுக்கேற்ற மாதிரி ரேங்க்கும் வாங்கிடுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி படிக்க வைக்கணும்னா பசங்களெல்லாம் சொல்ல வைக்கக்கூடாது. நீங்கள் வந்துட்டு அந்த படிக்கிறதோட பர்பஸ் என்ன அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சிட்டிங்கன்னா அவங்க படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் வந்து படிக்காமே சுற்றிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வந்தோடனே நல்லா படித்து மார்க் எடுத்துருவாங்க. சில பேர் 12th வந்ததுக்கப்புறம் நல்லா படித்து மார்க் எடுப்பாங்க. சில பேர் காலேஜ் வந்ததுக்கப்புறம் நல்லா படித்து மார்க் எடுப்பாங்க, சரிங்களா? சில பேர் காலேஜ்லாம் முடிக்கிறதுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, திடீர்னு டிஎன்பிஎஸ்சியில் நல்ல மார்க் எடுப்பாங்க. அப்படின்னா அவங்க அந்த சர்டைன் பீரியடில் அவங்க வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க, இதுக்கப்புறம் நம்ம படித்தாதான் நம்ம லைஃப் முன்னேறும் அப்படின்றது புரிஞ்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த புரிதல் வந்துட்டு அவங்க எப்போ வருதோ அப்போ அவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த புரிதலை நீங்கள் சின்ன வயசுலேயே கொடுக்கலாம். சின்ன வயசில் எப்படி கொடுக்கலாம்? உட்காந்து அவனை படின்னு டார்ச்சர் பண்ணால் கண்டிப்பாக படிக்க மாட்டான். ரொம்ப சின்ன பசங்க, அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பையன்கிட்ட போயிட்டு நீ படித்தா உனக்கு நான் இது வாங்கி தரேன். சின்ன பசங்களுக்கு அவ்வளோதான் நீடு இருக்கும். அவங்க வந்துட்டு நான் நிறையா சம்பாதிக்கணும், பெருசாக கார் வாங்கணும், அந்த மாதிரி ஏம்லாம் இருக்காது. அவங்களுக்கு அன்னைக்கு என்ன தேவைன்றதை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க படிச்சிருவாங்க. கரெக்டாக நீங்கள் அன்னைக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு அதை நீங்கள் பண்ணித்தரேன், நீ படி அப்படின்னா கண்டிப்பாக படிச்சிருவாங்க. அதுக்காக நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன், நீ வந்து இந்த குவார்டர்லி எக்ஸாமில் இல்லை மிட் டேர்ம் எக்ஸாம்லலாம் ஃபஸ்ட் ரேங்க் எடு அப்படின்னா அது வந்து ப்ரெஷர். புரிஞ்சுக்கோங்க, ரெண்டும் இருக்குது. மோட்டிவேட் பண்ணுறது இருக்குது, ப்ரெஷர் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறது வந்துட்டு அவனுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம மார்க் எடுக்கலை, ஐயோ சைக்கிள் கிடைக்காதுன்னா அவன் ப்ரெஷர் ஆயிடுவான். அப்படி இருக்கக்கூடாது. அவன் பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தையும் அவனுக்கு மோட்டிவேட் பண்ணணும். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்துட்டு நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் இந்த அளவுக்கு பெரிய அளவ இல்லை, ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் உனக்கு இது வாங்கி தரேன்னு மோட்டிவேட் பண்ணுறதை விட்டுட்டு அவன் எடுத்த மார்க்லேருந்து அவனை மோட்டிவேட் பண்ணி பாருங்க. அடுத்த இதில் இன்னும் நல்லா பண்ணணும்னு அவன் யோசிப்பான். ஸோ அவன் பர்பஸ் என்ன அப்படின்றது, அந்த வயசுக்கு அவனுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணிங்கன்னா அவன் நல்லா படிச்சிருவான், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஏஜில் வந்துட்டு இந்த மொபைல் ஃபோன், ஐபேட் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. இதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப கேடு. இல்லை அது இருந்தால் அவன் சும்மா இருக்கான் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப அவங்க சைக்காட்ரிக்காக அஃபெக்ட் ஆவாங்க. எப்படி அஃபெக்ட் ஆவாங்க? விளையாடுறது ஒன்று தான், இதுலேயும் அதே தான் பண்ணிகிட்டு இருக்கான். இதில் எப்படி அஃபெக்ட் ஆவாங்க? ஆக்சுவலாக இந்த வயசு வந்து விளையாடுற வயசில் குழந்தைங்க விளையாடதான் செய்யணும். ஐபேடில் நீங்கள் ஐபேடு இல்லை ஃபோன் கொடுத்தீங்கன்னா, இப்போ விளையாடுற பையனை நீங்கள் விளையாட சொன்னீங்கன்னா அவன் ஒரு 2 மணி நேரம் விளையாடிட்டு டயர்டில் வந்து படுத்து தூங்குவான். நல்லா தூங்கினான்னா நல்லா ஆரோக்கியம், நல்லா சாப்பிடுவான், பசிக்கும், நல்லா வளரவும் செய்வான். ஸோ ஐக்யூவாக நல்லா டெவலப் ஆவான். அதே நீங்கள் வந்து ஐபேடோ ஃபோனோ கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், பார்த்துக்கிட்டு நைட்டு 11 மணி 12 மணி 1 மணி ஆனாலும் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. வேறு எதையுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க, தூங்கவும் மாட்டாங்க, அடுத்த நாள் தூக்கமும் சரியாக ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க. ஸோ அவங்க டெவலப் ஆகுறதுன்றது வந்துட்டு
ஒரு சின்ன சேஞ்ச், நீங்கள் அவங்க விளையாட சொல்கிறதுக்கும் ஐபேடில் ரெண்டும் ஒன்று தானே, இதில் 2 மணி நேரம் விளையாடினா அதில் 2 மணி நேரம் விளையாடினா அந்த ஒரு சின்ன சேஞ்ச் எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்குன்றது நான் இப்போ சொன்னதை வச்சு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா வந்து குட்டி பசங்களுக்கு என்ன சொல்கிறது, இருந்தாலும் வந்து சொல்கிறேன். நான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நான் 2 பாயிண்ட் தான், நெவர் குவிட், நெவர் ஸ்டாப் டு லேர்ன். இந்த 2 தான். எப்பயுமே எந்த வேலை செய்கிறோம்னா அந்த வேலையை வந்து பாதியிலே நிறுத்தக்கூடாது, முடிச்சிடணும். பாதியிலே நிறுத்த முடியாத சூழ்நிலை வந்தாலுமே அதை வந்து எப்போ முடிக்கலாம் அப்படின்றது நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி நெவர் குவிட் டு லேர்ன். நம்ம எந்த இடத்துல வந்து எங்கேயுமே வந்து நம்ம வந்து ஸ்டாப் ஆகிடக்கூடாது. இப்போ வந்துட்டு இப்போ நான் வந்து என்னையே எடுத்துக்கோங்க, நான் 12th முடிச்சது, 12th மார்க் எடுத்து எம்பிபிஎஸ் எடுத்தேன். ஸோ நான் எம்பிபிஎஸோடு போதும்னு நினச்சிருந்தேன்னா நான் வந்துட்டு இப்போ வந்து சர்ஜரி எடுத்துருக்க முடியாது. நான் இதோட இல்லை எனக்கு ஜென்ரல் சர்ஜரி போதும்னு நான் இங்கேயே நிறுத்திட்டேன்னா என்னால் அடுத்து இதோட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நியூரோ சர்ஜரியோ சோஃபா நான் எந்த இடத்துல நிறுத்துறேன்றதை நான் முடிவு பண்ணணும். ஸோ நான் எங்கே நிற்கிறேனோ அங்கேயே நின்றுடுவேன். ஸோ நான் இதுக்கப்புறமும் படித்தேன்னா நான் இன்னும் மேலே போவேன். ஸோ வந்து நம்ம எந்த இடத்துலையுமே நிற்கக்கூடாதுன்றத முடிச்சிடணும். இந்த குழந்தைங்களுக்கு வந்து 10th நல்லா மார்க் எடு போதும், 12th நல்லா மார்க் எடு போடும், இல்லை காலேஜில் வந்து நல்லா படிச்சுட்டு போதும், பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டு போடும், அந்த மாதிரி எப்பயுமே லிமிட் பண்ணாதீங்க. எப்பயுமே வந்துட்டு எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணுறோமோ இது பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கேயோட நம்ம வளர்ச்சி நின்றுடும். ஸோ நம்ம வளர்ச்சி நிற்கக்கூடாதுன்னா நம்ம வளர்ந்துட்டே இருக்கணும்னா கண்டினியூஸாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அதான் வந்துட்டு நான் எப்பயுமே என்னோட மோட்டோ அதுதான். நான் அதை தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கரஸ்பாண்டன்ட். இந்த ஸ்கூலுக்கு திரும்ப வர முடியுமா அப்படின்னு சொல்லி திரும்ப ஸ்கூல் பருவம் வராதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இங்கே சீஃப் கெஸ்ட்டாகவே இன்வைட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ். கரஸ்பாண்டன்ட், ஹெச்எம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.